தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா வாசனை சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கூடவே 5 பல்லு பூண்டு. இதை லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் லேசாக வதக்கிக்கங்க. இதில் 5 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இது செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்க, உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் தான் சேர்த்துக்கணும். இது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கங்க. தேங்காய் நல்லா வதங்கணும், அப்போ தான் ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா தேங்காய் செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நறுன்னு அரைச்சிக்கணும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பொடி கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை இட்லிக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றி குழச்சி கூட சாப்பிட்லாம். இந்த தேங்காய் பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.